கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட முடியாது. நீங்க அம்மா கூட இருந்து அம்மாவுக்கு எதுவும் தெரியாம பாத்துக்கணும். கழுத்துல தாலி ஏறாமலே வயித்துல குழந்தையோடு இருக்காங்கிற விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணுங்கிற உண்மையை தான் நான் சொன்னேன். ரஞ்சனியா உங்க அம்மாவையும் பெட்டி படுக்கையை கொடுத்து முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழியை பாக்குற. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அவங்க 2 பேருக்கு வீட்டுல இடத்த கொடுக்க போய் கட்சியில உனக்கு வீடே இல்லாம போயிடுங்க. என்னங்க இது? எங்க ஆபீஸ்ல பெருக்கி கூட்டி கிளீன் பண்ற ஆயா பாவம் அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. எங்க ஆபீஸ்ல ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளைக்கு பட்டு வெட்டி சட்டை, பொண்ணுக்கு பட்டு புடவை, தாலி எல்லாம் வாங்கணும். என்கிட்ட கொடுத்து வச்சுக்கோ, கல்யாண தண்ணிக்கு எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. நான் தான் எடுத்துட்டு வந்து பீரோ மேல வச்சேன். பகவானே, அந்த பொண்ணு தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அம்மா ஆசீர்வாதம் பண்ணது என் மனசுக்கும் ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருக்கு. கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட முடியாது. நீங்க அம்மா கூட இருந்து அம்மாவுக்கு எதுவும் தெரியாம பாத்துக்கணும். சரிம்மா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்கிற. அதை நினச்சி எனக்கு பெருமையாக சந்தோஷமாக இருக்குமா. பெத்த பொண்ணு கல்யாணத்தை பார்க்க முடியலன்னாலும் அவளுக்கு கல்யாணங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற கொடுப்பனையாவது எனக்கு இருக்குது. ஆனால் அவங்க அம்மா பாவம்மா, அவளுக்கு அந்த கொடுப்பனை கூட இல்லை. பரவாயில்லம்மா, எப்படியோ உங்கள் தங்கச்சி கல்யாணம் நடந்தால் சரி. ஆனால் ஒரு விஷயம்மா, இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே நர்மதா பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி ஒரு அவசர கல்யாணம், அப்படி ஒரு அவசர கல்யாணம் நடத்தக்கூடிய அளவுக்கு அவசியம் என்ன வந்துருச்சுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்களே. உங்கள் அம்மா சிவா, அம்மா சிவான்னு உன்னை சுற்றி நின்றுக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? அதை நினச்சாதான் பயமாக இருக்குமா. நீங்க சிவாவோட அம்மா பூங்காவனம் தானே? ஆமாங்க. நீங்க? என் பேரு ராஜரத்னம், ரஞ்சனியோட அப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க வீட்டுல போய் பேசலாம். இல்லங்க, விஷயமே அதான். வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை. அதனால என் பொண்டாட்டியும் பொண்ணும் கோச்சிட்டு வந்து உங்க வீட்டுல தங்கிட்டாங்க. என் ஸ்டேட்டஸுக்கு உங்க வீட்டுல வந்து அவங்க தங்கி இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. அதனால நீங்க தான் அவங்க கிட்ட பேசி என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அவங்க குடும்பத்துல பிரச்சனை, மன கஷ்டம், கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தங்கி இருக்கட்டும்னு சிவா தான் கூட்டிட்டு வந்தா. தாராளமா தங்குங்கன்னு இடம் கொடுத்தேன், அவ்வளவுதான். இப்ப திடீர்னு நீங்க வந்து அனுப்புங்கன்னு சொன்னா நான் என்னங்க பண்றது? இந்த பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். எதா இருந்தாலும் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். இதுல 3வது மனுஷங்க தலையறத நான் விரும்பல. நீங்க சொல்றத பார்த்தா நான் ஏதோ உங்க வீட்டு சண்டையில உங்க பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் சப்போர்ட் பண்ணி உங்களோட சண்டை போட சொல்லி நானாச்சும் பாத்துக்கலாம் வாங்கன்னு எங்க வீட்டுல தங்க வச்சு பிரச்சனையை பெருசு பண்ற மாதிரி எல்லாம் பேசுறீங்க. ஓ, அதெல்லாம் வேற பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, நீங்க பேசுற விதமே சரியில்லை. பேசுற விதமே சரியில்லைனா இத பாருங்க, நான் யாருக்கிட்டையும் இவ்வளவு நிதானமா மரியாதை கொடுத்து பேசுனது இல்ல. அதிகாரமா பேசிதான் பழக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க யாரா இருந்தா எனக்கு என்னங்க? வேண்டாம், இந்த நிமிஷம் வரைக்கும் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இனியும் அப்படித்தான் பேசணும்னு நினைக்கிறேன். வீணா வார்த்தையை கொடுத்து என் கோபத்தை கலர வேண்டாம். என்ன மிரட்டி பாக்குறீங்களா? ஆம்பளை துணை இல்லாத வீடு கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கும் கேட்க ஆள் இருக்கு. என் மகன் சிவாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன பண்ணிடுவான் உன் மகன்? என்ன பெரிய இவனா? பொழுதுபோக்க என் பொண்ணு நடத்துற கம்பெனில வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார பையன் உன் மகன். என் மகன் கௌரவமான இன்ஜினியர் வேலை பார்க்கறான். சம்பளம் கொடுக்குறீங்க. அவன் ஒன்னும் உங்க அடிமை இல்ல. மானத்தோடையும் மனசாட்சியோடையும் வாழறவங்க நாங்க. உங்களை மாதிரி மனசாட்சி இல்லாம கட்டின பொண்டாட்டியையும் பெத்த பொண்ணும் மனசு நொந்து வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு யார் யாரையோ கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிற குணம் எங்க வீட்டு ஆம்பளைங்களுக்கு இல்ல. வீடுதான் கோவில், பொண்டாட்டி தான் தெய்வம், பெத்த குழந்தைங்க தான் சொத்து சொகன்னு வாழற குடும்பம் எங்க குடும்பம். ரொம்ப பேசுறமா நீ, ரொம்ப பேசுற. உன் வீடு கோயிலா இருக்கட்டும் கூடாரமா இருக்கட்டும், அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல.
என் பொண்டாட்டியும் என் பொண்ணும் உன் வீட்டுல இருக்க கூடாது. அவங்கள எப்படியா வெளியில அனுப்பி வை. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதா எங்க பழக்கம். வீட்டுல இருக்கிறவங்கள போங்கன்னு சொல்றது எங்க பழக்கம் இல்ல. வந்தவங்களை எல்லாம் தங்க வச்சு இடம் கொடுக்கறதுக்கு நீ ஒன்னும் அனாத ஆசிரமம் நடத்தல. வந்தவங்களும் அனாதை இல்ல. இந்த கோடீஸ்வரர் ராஜரத்னத்தோட பொண்டாட்டி பொண்ணுதான் இங்க வந்திருக்காங்க. அத மறந்துடாத. நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க குடும்பத்தை பிரிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்க. நீங்க உங்க பொண்டாட்டியையும் பொண்ணையும் தாராளமா எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போலாம், அவங்க விரும்பினா. அமுதா, என்ன அமுதா பரபரப்பா வேலை நடக்குது போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட எதுக்கு போய் சொல்ற? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன் தங்கச்சி நர்மதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதே நான் தான். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? அதுவும் வாசல்ல வந்து நின்னுட்டு. ஆமா ஆமா, உங்க அம்மா மானஸ்தி, அது காதுல இந்த விஷயம் விழுந்துச்சு, அவ்வளவுதான். வாயில வயித்துல அடிச்சுக்கிட்டு வீட்டுல உருண்டு பரண்டு அழுது அப்படியே உத்தரத்துல தூக்கு போட்டு தொங்கினாலும் தொங்கிடும். நானே பயந்து போயிருக்கேன், நீங்க வேற ஏங்க பயமுறுத்துறீங்க? உன் தங்கச்சி நர்மதா கழுத்துல தாலி ஏறாமலே வயித்துல குழந்தையோட இருக்காங்கிற விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணுங்கிற உண்மையை தான் நான் சொன்னேன். நீங்க ஒரு உண்மையை சொல்ல வேண்டாம். திரும்ப திரும்ப எதுக்கு நீங்க இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப தேவையில்லாத ஒரு விஷயத்த பேசுவாங்களா? தேவை இருக்கிறதுனால தானே பேசுறேன். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? பளிச்சுன்னு கேக்குறத விட்டுட்டு எதுக்கு டென்ஷன் ஆற? காலையில இருந்து கையரிக்குது, கையரிச்சா காசு வரும்னு சொல்லுவாங்க. அதான் உன்னை பார்த்து ஏதாவது வாங்கிட்டு போலான்னு பேச்சு கொடுத்தேன். இது முதல்ல கேட்டு தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? எடுத்ததும் பணம் கொடுனா யார் கொடுப்பாங்க? பேச வேண்டியதை பேசினாதானே கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்க. இப்ப நீயே பாரு, தங்கச்சி கர்ப்பம், அபாஷன், அது இதுன்னு சொன்ன பிறகுதானே என்ன வேணும்னு கேக்குற. பிடிங்க. என்ன இது? தங்கச்சிக்காக எவ்வளவு செஞ்ச, கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக அடமான வச்ச நகையை மீட்டு கொடுத்த. அதுவும் இல்லாம கெடுத்த ஆளே கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம். பார்த்து சந்தோஷமா கொடு. கோணங்கத்துல யார் முகத்துல முடிச்சுன்னே தெரியல. பிடிங்க. அப்படி வெயிட்டா கவனி. ஏய் ஏய், நீ என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான்க்கா. இது பாரு, அக்கா அக்கான்னு சொன்னா அப்படியே அடிச்சு பல்ல பேத்துருவேன். ஏய், நீ எதுக்கு நீ இவகிட்ட இருந்து பணம் வாங்குற? அப்படியே பணத்தை வாங்கி இங்க சொருகி வச்சுக்கிற. அடி அமுதா, நீ எதுக்கு இவளுக்கு பணம் கொடுத்த? அது 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்டாங்க, அதான் கொடுத்தேன். 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்டா நீ சில்லறை கொடுப்பியா? ஏண்டி, நீ என்ன பொட்டி கடை வியாபாரமா பண்ற? கண்டவளுக்கு எல்லாம் சில்லறை கொடுக்கறதுக்கு? அது ஓய்வு யாருன்னு தெரியலடி உனக்கு? அம்மா சும்மா இருமா. என்ன ஏண்டி சும்மா இருக்க சொல்ற? அடியே, இவன் மக இருக்கா இல்ல, இவன் கூடயோ நல்ல ஊரை சுத்திட்டு நல்லா வயித்துல வாங்கிட்டு வந்துட்டாடி. அந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டு வேற ஒரு இளிச்சவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாடி. ஏய், இவளை போய் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. சும்மா வாய புடுங்காதீங்க. வாய புடுங்காதீங்களா? வாய புடுங்கினா என்னடி பண்ணுவ? வேண்டாம், உங்களுக்கு நல்லது இல்ல. என்ன 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 நல்லதுல என்னடி இவ கை நீட்டி பேசிட்டு இருக்கா? ஏய், வாய கிழிச்சு அப்படியே கோணி உச்சிருக்கல, அத வச்சு தெரிஞ்சிருவேன். ஏய் அமுதா, ஏய் ஏய், எதுக்கு இவளை கூப்பிட்ட? என் பொண்ண நீ பேர் சொல்லி கூப்பிடுறியா? பிச்சு பிச்சிருவேன், பிச்சு பொடி வெளிய. நீ என்னடி பாத்துட்டு இருக்க? பொடி உள்ள போ. இன்னும் என்னடி பாத்துட்டு இருக்க? பொடி போடிங்கிற ஆளை பாரு. ஏய், என்ன தலையாட்ட பொடி போடிங்கிற. வந்துட்டா சில்ற மாத்த. இவகிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறா பாரு என் பொண்ணு. அவளை ஏய் பொடி உள்ள. ஐய, கதவு திறந்திருந்தா கண்ட நாய்ங்கெல்லாம் உள்ள வந்துருது. அப்பா, கொஞ்ச தூரம் நடக்கும்போதே மூச்சு முட்டுதே. நாமெல்லாம் எந்த தைரியத்துல பாத யாத்திரை போறோம்னு ஒத்துக்கிட்டோம்? நடப்போம். முடியலையே. பாத யாத்திரைக்கு போனோம். செஞ்ச பாவம் கொஞ்சமா நஞ்சமா போனா தானே பாவம் தீரும். போவோம். முருகா,
முருகா. ராத்திரில பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது. மயில் வந்து கண்ணை குத்துது, வேலு வந்து கண்ணை குத்துது. என்ன பண்றது? ஆ? எல்லாம் முருகனோட விளையாட்டு. சோதிக்கிறான் போல இருக்கு. போவோம். பேசாம நம்ம நல்லவனா மாறிட்டா என்ன? நல்லவனா மாறிட்டா இந்த ஜனங்க ஒத்துப்பாங்க. ஆமா, இவ்வளவு நாள் கெட்டவனா இருந்ததை மட்டும் ஒத்துக்கிட்டாங்களாங்கட்டியும் நாம நல்லவனா இருந்தா என்ன, கெட்டவனா இருந்தா இவங்களுக்கு என்ன? எல்லாம் அந்த முருகன் பார்த்துப்பா. எல்லாம் முருகன் செயல். முருகா முருகா, எல்லாம் முருகன் செயல். முருகா 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 முருகா. கணேசா, ஐயோ, இந்த ஆள் எதுக்கு கூப்பிட்றான்? எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியல. தள்ளி போனா காரை விட்டு மோதினாலும் மோதிடுவான். வணக்கம் சார். 100 ஆயிடுச்சு சார். இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? ஆமா சார், உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு வந்தேன். பழனிக்கு பாத யாத்திரை போலான்னு இருக்கேன். போறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி பெரியவங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு போலான்னு. ஏன்னா போற வழியில வழி செலவு அது இதுன்னு இருக்கும் இல்லையா சார். கிள்ளி கொடுக்கறதே யோசிக்கிற இந்த காலத்துல நீங்க அள்ளி கொடுக்கன்னு உங்களை பத்தி பெருமையா நினைச்சிட்டு வந்திருந்தேன் சார். அதுக்கு என்ன கணேசா, கவனிச்சுட்டா போச்சு. கணேசா, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. சொல்லுங்க சார், எதுவாக இருந்தாலும் செய்யறேன். ஒன்றும் இல்லை கணேசா, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, மனஸ்தாபம். அதனால என் பொண்டாட்டியும் பொண்ணு என்கிட்ட கோச்சிக்கிட்டு உங்க அக்கா வீட்டில் போய் தங்கியிருக்காங்க. தெரியும் சார், நான் கூட பார்த்தேன் சார். அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறாங்க சார். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க சார். கணேசா, நான் வசதியை பத்தி பேச வரல. உனக்கே தெரியும், இந்த ஊர்ல என்ன நம்பி 1000 குடும்பம் இருக்கு. ஆனா என்ன நம்பாம என் குடும்பம் உங்க அக்கா வீட்டில் வந்து தங்கியிருக்கு. அது எனக்கு எவ்வளவு பெரிய மனவேதனை தெரியுமா? தெரியும் சார், எனக்கும் ரொம்ப மனவேதனையா தான் சார் இருக்கு. கணேசா, இந்த ஊர்ல சொந்தக்காரங்க வேண்டியவங்கன்னு சில காரணங்களுக்காக நான் எந்த தொடர்பும் வச்சுக்கிறது இல்ல. சொல்றது புரியுதா? புரியுது சார். வெளியில போனவங்களுக்கு எங்க போய் தங்குறதுன்னு போக்கிடம் இல்லாம உங்க அக்கா வீட்டுல போய் தங்கிட்டாங்க. அது கூட சிவா தான் உங்க அக்கா வீட்டுல போய் தங்க வச்சதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா சார். இப்போ என் சொந்த வீட்டுல பொண்ணும் பொண்டாட்டியும் இல்லாம யாரோ ஒருத்தர் வீட்டுல போய் தங்கி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா என் மான மரியாதை எல்லாம் போயிடும். அதனால உங்க அக்கா கிட்ட போய் என் பொண்ணையும் பொண்டாட்டியும் என் வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டேன். அப்படி பேசிட்டு இருக்கும்போது பேச்சு முத்தி போய் வார்த்தை தடிச்சு போச்சு. ஐயோ சார், நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அக்காவுக்கு உங்களை பத்தி ஒன்னும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்படிலாம் பேசிருக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது தப்பா பேசியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கணேசா. என்ன உங்க அக்கா என்னடானா வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு தான் சொல்லுவேன், போங்கன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன செய்ய? ஆமா, பெரிய பத்ராயிடு ஃபேமிலி. விடுங்க சார் அதெல்லாம். சரிப்பா, எப்படியாவது உங்க அக்கா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கு வழி பண்ணு. என்ன? சரி சார். கணேசா, ஏதோ பழனிக்கு பாத யாத்திரை போறேன்னு சொன்னல? ஆமா சார். கொஞ்சம் இரு. இந்தா இருக்கட்டும் சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல வச்சுக்கப்பா. தேங்க்யூ சார். பட்டா? சரி சார். ஒத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா கத்தையால கொடுத்துட்டு போறாரு. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். நோட்டு தான், சில்லறை தான். ஆமா, டே கணேசா, எப்படிடா உன்னால இப்படி எல்லாம் பண்ண முடியுது? என்னமா போடா. அக்கா 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 வரேன்டா. அதுக்குள்ள எதுக்கு கூறு கட்டி ஏலம் போடுற மாதிரி ஏலம் போடுற? அவசரம் எனக்குக்கா. ஆமா, அந்த ரஞ்சினி அவங்க அம்மா வீட்ல இல்லையே. இப்போ அவங்க 2 பேரும் வீட்ல இல்லடா. அம்மாவும் பொண்ணு கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா போயிட்டாங்கல்ல, அது போதும். நீ என்ன பண்ற? ரஞ்சனியும் அவங்க அம்மாவையும் பெட்டி படுக்கையை கொடுத்து முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழியை பாக்குற. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அவங்க 2 பேருக்கு வீட்டுல இடத்த கொடுக்க போய் கட்சியில உனக்கு வீடே இல்லாம போயிடுங்க. இங்க பாருக்கா, தனக்கு மிஞ்சினதான் தான தர்மம். இடத்த கொடுத்தா மடத்தை போடுகிற கதையாயிடும். என்னடா சொல்ற நீ? புரியுற மாதிரி சொல்லு. புரியுற மாதிரி சொல்றேன்க்கா. நாம அண்ணன் காட்சிங்க, நமக்கு எதுக்கா பெரிய இடத்து போலாப்பே? என்னடா அண்ணாடங்காட்சிங்கிற, பெரிய இடத்து பொல்லாப்புங்கிற, என்ன சொல்ல வர நீ? அக்கா, நம்ம வீட்டுல இருக்காளே ரஞ்சனி, அவங்க அப்பா ராஜரத்னம் இருக்காரு. அவர் சாதாரண ஆளு இல்ல, ரொம்ப பெரிய ஆளு. நமக்கு கழுத்துக்கு மேலதான் காதுன்னா அவருக்கு ஊரு ஃபுல்லா காதுக்கா. நாம எங்க எப்படி எது பேசினாலும் அவருக்கு போயிடும். அப்படி போயிடுச்சு நாம அவ்வளவுதான் தீந்தோம். எதுக்குக்கா நமக்கு வம்பு? தபார், நீ நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆளு இல்ல, பயங்கரமான ஆளு. நான் அவரை சாதாரணமா நினைக்கலையே. அக்கா, நான் சொல்றது புரியாம பேசுறிய. நல்லா புரிஞ்சுக்கோ. தபார்க்கா, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பெரிய பணக்காரு.
1000 ரூபாய் நோட் எடுத்து மூஞ்ச தொடச்சி வீசினா கூட 3 தலைமுறைக்கு யூஸ் பண்ணலாக்கா. அவ்வளவு பணம் வச்சிருக்காரு. அக்கா, அவர் எவ்வளவு பெரிய பணக்காரோ அவ்வளவு பெரிய கோவக்காருக்கா. ஆமாக்கா, அவர் சொல்றதுக்கு மீறி யாராவது எடுத்து பேசினா அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி அவங்க ஆளே இருக்க மாட்டாங்கன்னா பாத்தீங்களா? அந்த மலைமுழுங்கி மகாதேவன் கேள்விப்பட்டிருக்கல, அந்த மாதிரி ஆளு. இருட்டும் போது இந்த மழை விடியும் போது இல்லாம பண்ணிடுவாரு. எவனும் என்ன ஏதுன்னு கேள்வியே கேட்க முடியாதுக்கா. அவ்வளவு செல்வாக்கான ஆளு. அவர்கிட்ட எதுக்குக்கா வம்பு? நாம எதுக்கு அவரை பயிச்சுக்கணும்? இந்த பார், ரஞ்சனி அவங்க அம்மாவையும் இந்த வீட்டுல நீ அடைக்கலம் கொடுத்து தங்க வச்சதோ அவங்க இந்த வீட்டுல தங்கினது ரெண்டுமே அவருக்கு பிடிக்கல. ஆமாக்கா, இந்த பார், நான் சொல்றது கேளு. நான் சொல்றது உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அப்படியா? என்கிட்ட பேசி பார்த்தாரு, மிரட்டி பார்த்தாரு. நான் மசியல என்னதோ உன்னை தூது அனுப்புனாரா? அக்கா, புரியாம பேசுறியே. தூது அனுப்புற அளவுக்கு நீயும் பெரிய ஆளு இல்ல, நானும் பெரிய ஆளு இல்ல. இந்த பார், குடும்ப விஷயம்ன்றதுனால அடக்கி வாசிக்கிறாரு. இதே வேற விஷயம் வந்தது இந்நேரம் அதிரடிதான், நாம தொலைஞ்சோம். ஆமாக்கா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது உனக்கு நல்லதுக்காக தான். பேசாம அவங்க 2 பேரையும் காலி பண்ற வழியை பாரு, இல்ல உன்னை காலி பண்ணுவார். என்னடா ஏதோ அவரோட அடியாள் மாதிரி என்ன மிரட்டுற? ஐயோ அக்கா, நான் மிரட்டலக்கா, மிரண்டு போயிருக்கேன். ஐயோ அக்கா, நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை எதுக்குக்கா? உனக்கு எதுக்கு ஊர்வம்பு? பேசாம அவங்க 2 பேரும் அனுப்பி விட்டுருக்கா. அந்த அம்மா பாவம் எனக்கு வேண்டாண்டா. எனக்கு புருஷன் இல்ல, அவங்களுக்கு புருஷன் இருந்து இல்லாத மாதிரி இருக்குது. அந்த வேதனை உனக்கு புரியாதுடா. புரியலன்றதுக்காக நான் சாக முடியுமா? யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்களா இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நானா அவங்கள அனுப்புறதா இல்ல. விநாசகால விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ண முடியும்? சொல்லதான் முடியும். அக்கா, கெட்ட நேரம் சாந்து போட்டு வச்சு சதா பின்னி ஜங்கு ஜங்குன்னு ஆடுதான். நடக்கிறது நடக்கணும். சும்மா இருடா. வாங்க வாங்க. எப்படி சௌக்கியலாம்? இங்க எல்லாம் நல்லா வசதியா இருக்குல்ல? பெரியவங்க நல்லா பாத்துக்கன்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. உங்க அக்கா எங்களை நல்லபடியா தான் பாத்துக்கறாங்க. பாத்துக்கிட்டோம். அக்கா நல்லா பாத்துக்கா. போடா பொய் மூட்டை. பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறான். பேசிட்டு விடுங்க. அது இல்லங்க, ரஞ்சனியோட அப்பா வழியில பார்த்து உங்களை எங்க வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னு மிரட்டி இருக்காரு. இப்பதான் உங்களை வெளியில அனுப்ப சொல்லி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, இப்ப நீங்க வந்தது பேச்ச மாத்திரம் பாருங்க. இதெல்லாம் யாருக்குடி வாங்கின? யாருக்குடி கல்யாணம்? ஏய், யாருடி இந்த தாலிக்கு கழுத்தை நீட்ட போற புது பொண்ணு? யாருடி இந்த தாலியை கட்ட போற புது மாப்பிள? பாடா, புடவை தாலி விஷயத்தில் ஒரு கணம் தப்பியாச்சு. மாட்டி இருந்தோம், அவ்வளவுதான். மண்டையை போட்டு உருட்டி தள்ளி இருப்பா. என்னப்பா தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா பண்ணுறது, என்னோட நிலமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மா, அம்மா தாலியை கையில் எடுத்து வச்சுட்டு பார்த்தாலே ஒரு பார்வை. சுடுகாட்டு கபாலி சூலத்தை கையில் எடுத்து ஓங்கின மாதிரி இருந்ததும்மா. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. பயத்தில் உண்மை உளறி கொட்டியிருப்பேன். நல்ல வேளை நீ தான் காப்பாத்தின. நானும் பயந்தே போயிட்டேன்ப்பா. நல்ல வேளை. திடீர்னு எப்படிதான் அப்படி ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சுன்னு எனக்கே தெரியல. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்யை சொல்லணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய உண்மை பாத்தியா? ஆமாப்பா, நிறைய பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. அத்தனையும் பொய்ன்னு உங்கள் அம்மா தெரிஞ்சா என்ன ஆகும்? என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலம்மா. அத்தனையும் பொய் என்று தெரிந்தவுடன் தங்கத்தின் தாண்டவத்தை இவர்களால் சமாளிக்க முடியுமா?